நீயும் ராசாத்தியும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா சேட்டு கடையை மூட்டு போயிடுவார். வா. எங்க போயிட போறாரு? என் தங்கச்சியோட நகையை வாங்க போறோம். அந்த ஆள் அவ்வளவு சீக்கிரத்துல பூட்டிட்டு போயிடுவாரா? வா போவோம். வா வாங்க வாங்க வாங்க. என்ன வேணும்? உங்க பொண்டாட்டி தாலி வேணும். அது ஒண்ணு இல்ல இல்ல சேட்டு, வாய் குளறிருச்சு. என் நண்பன் பொண்டாட்டி அதான் என் தங்கச்சி ராசாத்தி அது நகையை இங்கதான் அடகு வச்சிருந்துச்சு. அத காசு கொடுத்து மூட்டுக்கிட்டு போலான்னு வந்தோம். ரசீதை கொடுங்க. குடு ரசீதை குடு. ஏன்டா நீ வட்டியோட இருக்கா? வட்டி இல்லாம நீங்க குடுப்பீங்களா? வட்டியோட இருக்கு. அந்த பணத்தை கொடுங்க. பணத்தை கொடுங்க. குடு குடு. அதெல்லாம் சரியா தான் இருக்கு. இத பாருப்பா, என்னதான் இருந்தாலும் நாங்க ஒரு முறை செக் பண்ணுவோம். செக் பண்ணுங்க. பணம் கரெக்டா இருக்கு. இருக்கா? நகை கரெக்டா இருக்கா? டேய் ஏன்டா? பாத்தியா சந்தோஷத்தை? பாத்தியா வரவன் சொன்னது ரெடியா எடுத்து வச்சிருக்காப்ல. வாங்கிய மாப்ள. இதானே மாப்ள? பாக்ஸ் அப்படிங்க. இதான். அவ்வளவுதான். இதானே மாப்ள? நல்லா பாத்துக்கிட்டல. இதான்டா தெரியும்டா. சரி சேட்டு வரோம். வாங்க. வரமா. ஏண்டா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா அப்படிலாம் சொல்லக்கூடாது. திருப்பி ஏதாவது பிரச்சனை வந்து அடிக்கடி நம்ம அடகு வைக்கிற மாதிரி வந்துரும். தங்கச்சி நகையை அடகு வைக்க முடியுமா? என்ன பேசுற நீங்க? ஷர்ட் நிம்பிள் போறோம். ஓகே பாய். வா வா. மாப்ள சூப்பர்ரா, கை குடுறா. இங்க பாரு, நீ என்ன பண்ற? இப்படியே வீட்டுக்கு போ. நான் வந்துட்டேன். இந்தா அந்த முக்குல தானே நம்ம குடிக்கிற வைன்ஸ். அப்படியே ஒரு கோட்டரை போட்டு நான் கிளம்புறேன். இருந்தவே மாட்டியா? எப்பா நாங்கெல்லாம் திருந்திட்டோம்னா அப்புறம் அரசாங்கத்துக்கு ஏது வருமானம்? சரி நீ கிளம்பு. அளவா குடி. அளவா தான் குடிப்பேன். நீ கொஞ்சம் கவனிச்சுட்டு போனா ரொம்ப அளவா குடிப்பேன். கவனிச்சுட்டு போணுமா? அப்பா போதும்டா. உன் கவனிப்பு போதும்டா. கிளம்புடா. சரி அப்புறம் பாப்போம். புனிதா எங்க போனான்னு தெரியலையே. புனிதா அப்படி எங்கதான் போயிருப்பா? கோவத்துல எதனா தப்பா? ஐயோ கடவுளே, அப்படிலாம் எதுவும் நடந்திருக்க கூடாது. புனிதா அண்ணி, என்னாச்சு? ஏன் அழற? சரி வா அண்ணி. முதல்ல அழறத நிப்பாட்டு. என்னால முடியல அண்ணி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இதை பத்தி அன்னைக்கிட்ட சொல்லிடுறேன் அண்ணி. புனிதா, இப்போ நாம் இதை சொல்ல வேண்டிய நேரம் இல்ல. நீ இன்னும் படிக்கணும். எதுனாலும் சரி, நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. அதுக்கப்புறம் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல நீ, உங்களுக்கு தெரியாதா? வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. இனியும் நான் மறைச்சு வச்சா என்ன வேணாலும் ஆகும் அண்ணி. இது இப்பவே சொல்லிடுறது நல்லது அண்ணி. ஐயோ புனிதா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அண்ணி, என்னைக்காவது ஒரு நாள் இது தெரியதானே போகுது. அந்த இன்னைக்கா இருந்துட்டு போட்டுமே. ஐயோ புனிதா, அது தெரிய வரும்போது பாத்துக்கலாம் புனிதா. அது வரைக்கும் நீ அமைதியா இரு. சொன்னா கேளு புனிதா. இல்ல அண்ணி, நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ணகிட்ட நான் இதை சொல்லதான் போறேன். நீங்க என்ன சமாதானம் பண்ணாலும் சரி, நான் கேட்க தயாரா இல்ல. என்ன விட்டுருங்க அண்ணி. எங்க போயிட்டா இவ? பாத்ரூம்லயும் இல்ல, கீழே இருப்பாளோ?
இன்னைக்கே சொல்லிட்டா அது என்னோட போயிடும் அண்ணி. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னா நீங்க சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத கெட்ட பேர் உங்களுக்கு வரும் அண்ணி. இதனால உங்களுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை வரும். இதெல்லாம் எதுக்கு அண்ணி? இது நான் பண்ண தப்பு. இதுக்கான தண்டனைய நானே அனுபவிச்சுக்கிறேன். புனிதா, கொஞ்சம் அமைதியா இரு. நீ என் மேல பழி வரக்கூடாதுங்கிற நல்லதுக்கு சொல்ற. ஆனா இப்ப நீ சொன்னாலும் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாலும் எப்படியும் என் மேலதான் பழி வரும். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஏமாத்தி என் தம்பிக்கு கட்டி வச்சுட்டேன்னு என் மேலதான் பழி போடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், எப்ப சொன்னாலும் பாதிக்கப்பட போறது நான் தான். அத பத்தி நீ கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப கொஞ்சம் அமைதியா இருந்தா மட்டும் போதும். அப்படியெல்லாம் உங்க மேல வீண் பழி விழ நான் விடமாட்டேன் அண்ணி. அதனாலதான் இப்பவே அண்ணன் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சா அண்ணன் முதல்ல கோவப்படும். பின்னாடி புரிஞ்சுக்கிட்டு என் ஆசையை நிறைவேற்றுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி. புனிதா, உனக்கு இருக்கிறது தன்னம்பிக்கை தான். ஆனா அதுவே உறுதி இல்ல. அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாள் போகட்டும். நீ காலேஜ முடி, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அண்ணி நீங்க என்ன சொன்னாலும் சரி அண்ணி. நான் அண்ணன் கிட்ட சொல்லதான் போறேன். என்ன புனிதா சொல்லணும்? நீ ஏதோ சொல்லணுங்கிற, ராசாத்தி வேணான்னு சொல்றா. என்ன விஷயம்? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன் அண்ணன். புனிதா, நீ சும்மா இரு. மாமா கிட்ட நானே சொல்றேன். அண்ணன் நானே சொல்றேன் அண்ணன். நான் தான் சொல்றேன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம் இருங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுமா. அது அண்ணன் அது வந்து மாமா, அவளுக்கு பிஎஸ்சி முடிச்ச உடனே மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு ஆசை இருக்கான். அதான் உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்க வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லணும்னு சொன்னா. அவ்வளவுதானே, இதுக்கு ஏன் போய் கவலைப்படுற? நான் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி அவங்கள உன்னை படிக்க வைக்க சொல்றேன். அப்படியும் இல்லையா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். புனிதா, அதான் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன்ல. இன்னும் என் மூஞ்சி அப்படியே வச்சிட்டு இருக்க? சரி, சந்தோஷமா இரு. ரசதி, ரூமுக்கு வா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ம். என்ன ஏன் நீ தடுத்தீங்க? நான் அண்ணன் கிட்ட சொல்லிருப்பேன்ல. புனிதா, இது சரியான நேரம் இல்ல. சொல்றத கேளு. உனக்கு என்ன, இந்த கல்யாணம் நடக்க கூடாது அவ்வளவுதானே? அதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன். எப்போ? அதுக்குள்ள அவங்க எனக்கு மோதிரமே போட்டுருவாங்க போல இருக்கு. ஒவ்வொரு நாளும் பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். எல்லாத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். சரியா? சரி, சரிங்க அண்ணி. வா. மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. ராசாத்தி, நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா? நல்லதா போச்சு, எனக்கு வேலை மிச்சம். வரேன். நம்மளே கொடுத்தா சர்ப்ரைஸா இருக்காது. அவ கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருப்போம். என்ன கூப்பிட்டு இன்னும் ஆளை காணோம்? புனிதாவை இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா எல்லாத்தையும் மாமா கிட்ட சொல்லியிருப்பான்.
நல்ல வேளை நான் அவ ரூம்ல இருந்தது நல்லதா போச்சு. ஆனா அவகிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும். அதான் எப்படி பண்றதுன்னு தெரியல. அவங்க கிட்ட என்ன சொல்லி நான் கல்யாணத்தை நிறுத்துவேன்? எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. மாப்பிள்ளை வீட்டுல நான் என்னன்னு சொல்லுவேன்? ஏய் மாமா, நான் உன்கிட்ட கீழே என்ன சொல்லிட்டு வந்தேன்? ஆம், மாடி ரூமுக்கு வா, உன்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. சொன்னானா? ம். அதுக்கு கீழே நீ ஒரு வார்த்தையாவது கேட்டியா? எதுக்கு மாமா கூப்பிட்டீங்க, என்ன பேசணும்னு? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே அதை அப்படியே மறந்துட்டேன். அப்போ உனக்காக உன் புருஷன் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, அவன்கிட்ட போய் பேசுவோம், என்னன்னு கேட்போம். இப்படி ஏதாச்சும் உனக்கு இருக்கா என்ன? மாமா அது புனிதா. மாமா இப்ப என்ன சொன்னீங்க? புருஷன் கூப்பிட்டான்னு தானே சொன்னீங்க? இல்லையே. நீங்க சொன்னீங்க மாமா, எனக்கு நல்லா கேட்டுச்சு. கேட்டுச்சுல, அப்புறம் எதுக்கு திருப்பி கேக்குற? திரும்பவும் உங்க வாயால கேட்கணும்னு ஆசைதான். சரி, என்ன புனிதா? புனிதா கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அதானே, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவ படிக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம், அவ்வளவுதானே. நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசிட்டா முடிஞ்சிடுச்சு. நீ ஏன் வருத்தப்படுற? மாமா நாளைக்கே வா. ஆமா, நாளைக்கே வேண்டாம், ஒரு 2 நாளைக்கு அப்புறமா சொல்றேனே. ஆமால, அவங்களும் இப்பதான் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நாம இந்த மாதிரி சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. சரி விட, அப்புறம் பேசுறேன். அப்புறம் நான் எது கூப்பிட்டா நீ கேட்கவே இல்லையே. ஐயோ மாமா. மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காத. நானே சொல்றேன். நம்ம ரூம்ல புதுசா ஒரு பொருள் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடி. புதுசாவா? எனக்கு ஒன்னும் புதுசா தெரியலையே. கருமம். ஏன் மாமா உங்களை நீங்களே அடிச்சுக்கிறீங்க? என் தலையெழுத்து வேண்டுதல் தான். சரி மாமா. சரி மாமா. லூசு லூசு. எல்லாத்தையும் பாத்தியே? உன் எதிர்த்தாப்புல இருக்கே, அங்க பாத்தியா? எதிர்த்தா? இது என்ன மாமா? உங்க ஃப்ரெண்டு நாகராஜ் தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கிருக்கீங்களா? அது அடுத்த மாசம் தானே? போட்டி தத்தி. உங்ககிட்ட நாசுகா சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இந்த கிஃப்டே உனக்கு தான். எனக்கா மாமா? என்ன மாமா இது? பிரிச்சு பாரு. தாலிச்சாயின் தான். அந்த டிராவை ஓபன் பண்ணி பார்த்தேன். நீ அடகு வச்சிருந்த ரசீது இருந்துச்சு. அதை கொடுத்து மீட்டுட்டு வந்துட்டேன். மாமா பணத்துக்கு என்ன மாமா பண்ணீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் கஷ்டத்துல இருந்தப்போ நான் கொடுத்த வாக்கு காப்பாத்த நீ தாலிச்சாயின அடகு வச்ச. உனக்காக நான் எதுவும் பண்ணல, அதான்.
மாமா நீங்களே போட்டு விடுங்க மாமா. கொடு. என்னாச்சு ராசாத்தி? ஆ? இது கழட்ட வர மாட்டேங்குது மாமா. கையெடு, நான் பார்க்கறேன். என்னமோ ராசாத்தி மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி இருந்தா இங்க வந்து குஞ்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. ச்சே. ஓகேவா? ம். அது முடியல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு, அதான். ஓ. அந்த ராசாத்தி எப்படியாவது வீட்டு விட்டு விரட்டலான்னு பார்த்தா இனிய ஒரு நாள் அவன் மேல கோவப்படுறான், அடுத்த நாளே அவளை கூப்பிட்டு வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். வா, அப்படி என்னதான் அவ சுக்குப்பொடி போட்டு வச்சு மயக்கிறானே தெரியல. ச்சே. சொல்லுமா. ஏய், நான் இப்பதான் கார்த்திகிட்ட பேசினேன். அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்காண்டி. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. அதெல்லாம் நம்ம ஒன்னும் நிறுத்த தேவையில்லை. ஏண்டி, கார்த்திக்கு புனிதாவை கட்டி கொடுக்க வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்டியா? ஐயோ மா, அது இல்ல. நாம அவ்வளோலாம் மெனக்கட தேவையில்லை. ராசாத்தியே கல்யாணத்தை நிறுத்த போறா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, புனிதாவும் ராசாத்தியும் ரூம்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு போய் கேட்டேன். ராசாத்தி புனிதா கிட்ட நான் நாளைக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு வாக்கு கொடுத்தா. கண்மணி, ரொம்ப நல்ல விஷயம்டி. நமக்கு இப்ப ஒரு வேலை மிச்சம். ம், இதையே சாக்கா வச்சு புனிதா கல்யாணத்தை ராசாத்தி தான் கெடுத்தான்னு போட்டு கொடுத்து அவளை வீட்டை விட்டு அனுப்புன மாதிரியும் ஆச்சு. எங்க அனுப்ப முடியும்? அந்த இனிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். சரி சரி விடுடி. இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நாளைக்கு தான் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுல பேசுறேன்னு சொன்னால. ஆமா, அவ போகும்போது நீ என்கிட்ட சொல்லு. அவளை ஃபாலோ பண்ணி போய் அவ அவன்கிட்ட பேசுறது, கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்றதுன்னு ஆதாரத்தை ரெடி பண்ணி உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட காட்டினா போதும். அவ அடுத்த நிமிஷம் அந்த வீட்லயே இருக்க மாட்டா. இத பாரு, அதுவும் இல்லாம சும்மாவே உன் மாமியாரு அந்த ஆட்டம் ஆடுவா. இதுல சலங்கைய நம்ம கட்டி விட்டோன்னு வெச்சுக்கோ, சும்மா சுத்தி சுத்தி ஆடுவா. ம், சரிம்மா. ஏ கண்மணி, நாம இதோட விடக்கூடாது. இதையே சாக்கா வச்சு கார்த்திக் விஷயத்தை ஓபன் பண்ணி புனிதாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அந்த ராசாத்தி திரும்ப வந்து கபிலனையும் புனிதாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவா. இதுக்குதாம்மா உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது. கிடைச்ச பக்கம் எல்லாம் கோல் போட சொல்ற பாரு. இத பாருடி கண்மணி, என்ன நடந்தாலும் நாம நம்ம காரியத்துல சரியா இருக்கணும். இல்லனா நம்மள ஏறி மிதிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது சரிதாம்மா. சரி, நீ நாளைக்கு ஃபோன் பண்ணி என்ன நிலவரன்னு பார்த்து சொல்லு. சரியா? நான் வச்சிடுறேன். ம், சரிம்மா. ஆ. ராசாத்தி, உனக்கு நாளைக்கு இருக்குடி கச்சேரி. ஏன் நீ கண்ணை கசிட்டு நிக்கிற? நீ அன்னைக்கு எதிர்பார்க்காம நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றினல்ல, அதே மாதிரி தான் இதுவும். சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, போய் படுத்துங்க. வெளில நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்கு, நாங்க போய் பார்த்துட்டு வரேன். சரியா? பாய், படுத்துங்க.
ராசாத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா டோரா, மாமா நான் அடகு வச்ச தாலிய வாங்கிட்டு வந்து அவர் கையாலே போட்டு விட்டாரு. இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராசாத்தி. கூடி சீக்கிரமா இனியும் உன்னை ஏத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா என்ன, இந்த நேரம் பார்த்து கபில புனிதா கழுத்துல தாலி கட்டிட்டான். இந்த நேரம் பார்த்து புனிதாக்கு கல்யாண ஏற்பாடு வேற நடந்துட்டு இருக்கு. இப்ப வேற வழியே இல்லாம நீதான் புனிதாவையும் கபிலனையும் சேர்த்து வைக்கணும். வெப்ப அதுக்காக இப்போ சம்மந்தம் பார்த்துட்டு போன அந்த சம்மந்தத்தை கெடுத்து அதை நடக்காம பண்ணணும். இப்போ இது எல்லாமே உன் தலையில விழுந்திருக்கு. ஆனா இது எல்லாமே உன்னாலதான் நடக்குதுன்னு இனி எனக்கு மட்டும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் உன்னை என்ன பண்ணுவான்னு உனக்கே நல்லா தெரியும்.